தமிழ் சினிமா வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்குன்றது உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி இருப்பேன்னே எனக்கு அடுத்த 5 வருஷத்துல தெரியல. ஒரு ஒரு 5 ஒரு ஒரு வருஷமும் நம்ம கையிலே அன்பிரடிக்டபிளாக இருக்குது லைஃப். இதில் தமிழ் சினிமாவில் நம்ம ஒரு பாட்டு, ஒரு சின்ன இடம், இதில் தெரியல சார். ஃபியூச்சர்ல நீங்க நடிக்கிற படத்துலயோ உங்க ஸ்கிரிப்ட்ஸ்லயோ மாடர்ன் தமிழ் யூத் கல்ச்சரை வந்து இன்கார்பரேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்க ஸ்டோரி டெல்லிங்ல இருக்குமா? உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு வந்து ஒரு கே ஃபிலிம்ஸ், சோல்மேட் ஃபிலிம்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு கலாச்சாரம்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மாடர்ன் தமிழ் யூத் கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் உங்க ஸ்கிரிப்ட்ல வந்து ஃபியூச்சர் படங்கள்ல இருக்குமா? எல்லா விதமான மக்கள், எல்லா ஏஜ் கேட்டகரி, எல்லா ஒர்க்கிங் கிளாஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி கதைகள் இருக்கும். ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட கிரியேட்டிவ் எங்கேயாவது அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது கொஞ்சம் நமக்கு ஃப்ரீடம் தான் இன்னும் தரும். என்ன யோசிக்கிறது, என்ன வேணால் ஷூட் பண்ண முடியும், இன்னும் பட்ஜெட் அதெல்லாம் இருந்தால். ஸோ பெட்டர் தானே. இன்னைக்கு தமிழ் சினிமால விஎஃப்எக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விர்ச்சுவல் ஸ்டுடியோன்றது தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு. இந்த இனோவேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் ஃப்யூச்சர்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஒரு டெக்னாலஜி வரும்போதும் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது தான். ஃபில்ம் கேமராலேருந்து டிஜிட்டல் ஆச்சு. டிஜிட்டல் வரும்போது இப்போது அதுக்கு அடாப்ட் பண்ணி எல்லாமே போயிட்டுருக்கு. அதுதான் ஈஸியராகவும் இப்போ எத்தனை டேக்ஸ் வேணால் எடுக்கலாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். இப்போது கேமரா இல்லாமையே நிறைய விஷயத்தை உருவாக்க முடியுது. அதான் ஏஐஎன். இப்போது ஏஐ மூலமாக, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக வர்ச்சுவல் ஸ்டுடியோஸ்லாம் வந்து அந்த டைம்லேயே நம்ம பார்க்கலாம். சிஜி அண்ட் ஆர்டிஸ்ட் ஒன்றா வச்சு பார்க்க முடியும். ஸோ இதை எப்படி பார்க்குறேன்றத விட இதுக்கு அடாப்ட் ஆகிறது பெட்டர். இப்போதைய தற்கால தமிழ் சினிமா சமூக மாற்றங்களை எவ்வாறு பிரதிபலிக்கிறது? நெக்ஸ்ட்ரா விஷால். ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர், ஐடி ஒர்க்கர், டைரக்டர், ஹீரோ, இப்போ ஹீரோவா 3 படங்கள். இந்த பயணம் எதை நோக்கிய பயணம் உங்களுக்கு சினிமாவில்? ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இன்று திரும்ப இந்த கொஸ்டின் போடுறீங்களா? ஒரு செகண்ட்ரா.